ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம தனுஷ் ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் பார்க்குறோம். இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கான அனுகூலமான கிரகங்கள் என்ன, வீக்கான கிரகங்கள் என்ன, எப்படி அதை பவர் பண்ணிக்கணும், அவங்க எப்படி அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். தனுஷ் ராசிக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது, அவங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன, பிளஸ்ஸிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது, ஓகேவா? அதாவது நீங்கள் உங்களை ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்குமோ, எந்த பக்கம் போனாலும் நமக்கு பயங்கர ட்ராஜடியாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் எமோஷ்னல் ஃபீலிங்கோட அது உங்களுக்கு எந்த டைரக்ஷன் போகிறதுனே தெரியல, ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபோக்கஸிங்காக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபோக்கஸிங்காக இருந்து ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய பர்சன், லீடர்ஷிப் குவாலிட்டியான பர்சன் நீங்கள், ஓகேவா? ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, துருன்னு ஆக்டிவாக இருப்பீங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா அதை யாருமே அதை மீற முடியாது, ஓகேவா? எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி எல்லாரையும் ஒரு ஃபோக்கஸிங்காக ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சன் நீங்கள். ஆனால் உங்களுக்கே ஏன் இந்த ஸ்ட்ரகிள் வந்துச்சு? ஏன் இவ்வளோ இப்போ தடுமாற்றம் இருக்குது? இந்த சுச்சுவேஷனை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நிறைவாக இந்த மாதம் எல்லா விதத்திலும் உங்களோட ஃபேமிலி லைஃபு, லவ் லைஃப், ஓகேங்களா? இப்போ இதை பார்க்குறவங்க ஒரு சிலர் ஃபேமிலி மேனாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சனாக கூட இருப்பீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிறைவான விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஓகே நான் என்னோடய ஜாபில் நல்ல ஒரு இன்கம் வருது, நான் கரெக்டான டைரக்ஷன் கரெக்டான முடிவெடுத்தேன், எனக்கு நல்லாவே ஒரு இன்கம் வருது, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன். அதே மாதிரி என்னோடய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற அந்த விஷயங்களும், எனக்கு லவ் பாண்டிங் கொடுக்குறவங்களும் நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே இறைவன் எனக்கு நல்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி, திருப்தி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, ஓகேயா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்தந்த சுச்சுவேஷன் கார்டில் என்ன எனக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ, எனக்கு என்ன இன்ட்யூஷனில் வருதோ நான் அதை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் எல்லாமே அந்த சுச்சுவேஷனில் பொருந்தியதுன்னா நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள், ஏன்னா நீங்கள் அந்த ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த இதில் லாக்கில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கானது அந்த கைடன்ஸ், ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்களா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் ஏன் தடைப்படுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, ஒரு சிலருக்கு உங்களோட ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது, ஓகேவா? அந்த பிளாக்கேஜஸ் இருக்கிறனால உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியல. இப்போ ஒரு சிலருக்கு அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அதனால் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம ரீடிங், இப்போ இந்த ரீடிங் சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு சிலருக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா
மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த யோகா மாஸ்டர் அந்த மாதிரி ஹீலர்ஸ், அப்புறம் டாரோட் ரீடர்ஸ் அந்த மாதிரி கூட சில பேர் பார்க்குறீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து சில நேரத்தில் வந்து இந்த ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப என்னென்னா ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ரொம்ப கனெக்டடாக தான் இருக்கீங்க. கோவிலுக்கெலாம் போகிறீங்க, அடிக்கடி மந்திர்லாம் போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த இது தேவைப்படுது, ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. ப்ராப்பரான இந்த விஷயங்கள் எதனால் இந்த பிளாக்கேஜஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது அதுக்கான விஷயங்கள் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஆக்ஷனில் இறங்கலாம். ஒரு சிலர் வந்து ஆக்ஷனில் இறங்கணும்னு நினச்சாலும் சில தடங்கல்கள் வருது. ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், மணி ரிலேட்டடாக நீங்கள் லாக் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. இல்லை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதாவது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் அந்த மாதிரி யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு புது விஷயம், ஒரு லைஃப் சேஞ்சிங் மிராக்கிள் நமக்கு நடக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அது தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இது வேணும். இல்லை இப்போ நீங்கள் வந்து சரியான முடிவு எடுக்கலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தான் வந்து ரொம்ப லைஃப் லாங் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கில் தான் ரொம்ப லேகிங் தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன். தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது, ரெண்டாவது டிசிஷன் மேக்கிங் லேகிங் இருக்குது, ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? ஃபர்தராக வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க, இல்லைனா நியூவாக லவ் ரிலேஷன்ஷிப் இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வருது. திருமணமானவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலி பாண்டிங், உங்களுக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்த பேர் வரும். ஆனால் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் பார்த்தீங்களா? இந்த ப்ரப்போசல் இந்த மாதம் வருதுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதாவது உங்களோட நபருக்காக நீங்கள் வந்து டைமு, மணி, ஹார்ட் ஒர்க்கு, எமோஷ்னல் இது எல்லாமே கொடுத்து ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க. அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வந்து உங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நினச்சிருந்தா உங்களுக்கான ப்ரப்போசல் வரும். ஆனால் அவங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் டைம் பாண்டிங் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிரவுண்டடாக இருக்கணும். நீங்கள் உங்ககிட்ட ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கொஞ்சம் கவனம் தேவை. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபெயிலியர் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ் காமிக்குது. உங்களோட 7 சக்கரா வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து அமைச்சிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அடுத்து வர லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களை வந்து ஒரு மதர் கேரிங்கோடு பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கவனமாக செய்யணும். ஒரே நேரத்தில் நான் வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்குவேன், இந்த மேரேஜ், இந்த பர்சனல் லைஃப்பையும் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் சொல்லிவிட்டு அட் அ டைமில் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன். உங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பர்சன், ஹீலராக இருக்கக்கூடிய பர்சன். ஓகேவா? ஒரு மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய டீச்சிங் லெவலில் இருக்க பர்சன் தான் நீங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து எனக்கு இந்த டைம் வந்து நான் எல்லாம் எனக்கு வரும், நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா விஷயத்துலேயும் என்னோடய எனர்ஜி இது பண்ண முடியும் அப்படி சொல்லி அந்த ஹீரோயிசம் காமிக்காதீங்க. ஓகேவா? அது வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்கள் ஸ்டெப்ஸை மூவ் பண்ணுங்கள். எந்த இடத்துல லேகிங் இருக்கோ அதை சரி பண்ணி அடுத்த மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் கிரவுண்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கோல், உங்களுக்கான அந்த பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது மணியாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது.
இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் இந்த விஷயங்களை சரி பண்ணும் பொழுது உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகே, சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கைஸ் தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து குருமார்கள் யாரையாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற நல்லது விஷயங்களை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ளஸ் வரும்பொழுது அதை பெற்றுக்கோங்க. உங்களுக்காக மைனஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா அந்த மைனஸை வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதுக்கு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து நல்ல விஷயங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாதீங்க. பேலன்சிங்காக இருங்க. அதுதான் எல்லாமே வந்து பேலன்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களோட ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அமைதியாகவும் உங்ககிட்ட எந்த பிளாக்கேஜஸ் இல்லாமல் கிளியராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபியர் இருக்குது, அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிருக்கு, ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது ஒரு சிலருக்கு. அது வந்து அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அடுத்த மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப அந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப சோகப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ லைஃப்க்கு நியூ பிகினிங்ஸ்க்காக ஸ்டெப் எடுத்துகிட்டு கரெக்டாக போய் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய்ட்டு உங்களோட சக்ஸஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்க. இனிமேல் சக்ஸஸ் ஆனால் கூட நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு சொல்லுங்கள். உங்கள் சக்ஸஸை வந்து டக்குன்னு உங்களோட விரோதிக்கிட்ட அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னு சும்மா அவங்க முன்னாடி அப்படியே நாடகம் ஆடிட்டு உங்களுக்கு பின்னாடி நிறைய இது பண்ணுறாங்க. ஓகேவா? நெகட்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஓகேவா? எடுக்கிற முயற்சியை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்க, அவங்க உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட அந்த லைஃப் பாண்டிங் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களோட கோல் எப்படி அச்சீவ் பண்ணிங்க அப்புறம்? ஸோ எடுக்கிற முயற்சியை வந்து நீங்கள் ஓன் டிசிஷன் எடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சக்ஸஸ் வந்துச்சா யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றதை பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போது இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், எனர்ஜெட்டிக்கான பர்சன் வருவாங்க. ஒரு சிலருக்கு நல்ல வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பர்சன் லைஃப்பில் வருவாங்க. ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. ஓகேவா? நீங்களும் வந்து சில அட்வென்ச்சர்ஸ் ஏதாவது ஒரு புது விஷயங்களை இந்த மாதத்தில் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தில் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தையில் கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதம். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து இந்த 7 சக்ரா ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுது. டிசிஷன் மேக்கிங் எடுத்துகிட்டு திரும்ப பேக் வாங்குறீங்க, திரும்ப பயம் வருது உங்களுக்கு. மூன் எனர்ஜியை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நான் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கான அனுகூலமான கிரகங்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போது சில கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தனுஷ் ராசிக்கு புரட்டாசி மாதம் அனுகூலமான கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட அனுகிரகம் இருக்குது. சூரியன், ராகு, புதன், செவ்வாய் இவங்க 4 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது புதிய முயற்சிகள் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து ஏதாவது ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து உங்களோட வேலையை வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும், அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதம் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கமும் சுக்கிரனோடது அப்புறம் சனியோடது இதெல்லாம் அப்புறம் மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது.
மூன் எனர்ஜி வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது இந்த மாதம். அதை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி குருவருள் வேணும், அப்புறம் சுக்கிரனோட இதுவும் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்க, ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கன்னா இவங்களோட 2 பேரோட அந்த இது வந்து நல்லா இருக்கணும். ஓகே, குருவோடதும் சுக்கிரனோடதும் நல்லா இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். 2வது சனி தசை இருக்கிறது. நர்வஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருந்துன்னா உங்களோட ஆறா சக்கராவை வந்து செக் பண்ணிக்கோங்க, பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்கேஜஸ் நீங்கள் கிளியர் பண்ண உங்களுக்கான ப்ளஸ் கிரகங்களோட அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் இணக்கமான சூழ்நிலை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இணக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அதே மாதிரி ஃபேமிலியில் சரி அந்த ஒற்றுமை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் படிப்பில் அந்த மாதிரியெல்லாம் கவனம், ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கிறது. ஓகேங்களா? ஸோ புதிய முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதிலெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் எங்களால் ஈர்க்க முடியல, ஆனால் கிரகங்கள் பவராக இருக்குது, ஆனால் எங்களால் ஈர்க்க முடியலன்னா அதுக்கு இதுதான் காரணம். உங்களோட ஆறா வந்து பிளாக் ஆகிருக்கும், இல்லைனா சக்கரா 2மே வந்து பேலன்சிங்கில் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்தை பார்த்து கணிச்சு அக்யூரேட்டாக தரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் என்ன வேணுங்கிறத தெளிவாக கேளுங்க. ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக மூவ் ஆன் பண்ணணும், எதனால் உங்களுக்கு ஃபெயிலியர் வருது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் அடிக்கடி பார்க்குறீங்க. இது வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுறவங்களுக்கு நான் பார்த்தேன், ரீடிங்கில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மூன் எனர்ஜி தெரியுது. இப்போ வந்து குருவோட இதுவும் வீக்காக இருக்குது, சுக்கிரனோடதும் வீக்காக இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க, பி கேர்ஃபுல். அந்த ஃபெயிலியர் அகைன் வராமல் இருக்கணும்னா நீங்கள் மேரேஜுக்கு போனாலும் சரி, மேரேஜ் லைஃப்லேயும் சில பேர் வந்து அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நிறைய வரன் வருது, தட்டுப்பட்டு போகுது. இல்லைன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட இல்லை ஒய்ஃபோட ஒரு இணக்கம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இதுவாகிடுச்சு, அது வந்து முடிஞ்சு செகண்ட் சைக்கிள் மறுபடியும் நான் வந்து இன்னொரு லைஃப்க்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எனர்ஜியெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜ் இதனால தான் இருக்குது. இவங்களோட அந்த பவர் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு குருமார்களோட கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான உங்களை தலைவிதியை மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இல்லைனா கிரகங்கள் அங்கங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ, இந்த கிரகம் வீக்காக இருக்குது, இந்த கிரகம் ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்கிற கிரகத்தோட ப்ளஸ்ஸும் உங்கள்கிட்ட வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி வீக்காக இருக்க கிரகத்தோடையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், எப்படி உங்களை வந்து பவராக வச்சுக்கணுங்கிறதுக்கான விஷயங்களை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது ரெமெடி, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் தருவேன், ரெமெடி தீர்வு வேணும்னாலும் தீர்வும் கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபர்தரான ஒரு நல்ல குரு கிடைச்சா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகும். அந்த விஷயம் உங்களுக்கு இந்த டிவைன் பாத் மூலமாக கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த கைடன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.